கண்டிப்பா பறந்துவிடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதனால இந்த மகா சங்கர சதுர்த்தியில என்னவோ தெரியல, இந்த மகா சிவராத்திரி மாதிரியோ மகா நவமி மாதிரியோ மகா தசமி மாதிரியோ மகா சங்கர சதுர்த்தி பண்ணி சமயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இல்லை. நிறைய இடங்கள்ல இருக்கு, மிகப்பெரிய ஆலயங்கள் எல்லாம் அதை பத்தி விழிப்புணர்வு இருக்கு, சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த சங்கர சதுர்த்தியை ரொம்ப சிறப்பா கொண்டாடும். விநாயகர் பிள்ளையார் பட்டியல இந்த மாதிரி விநாயகருடைய கஷேத்திரங்கள் எல்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க. நாம கூட இந்த மகா சங்கர சதுர்த்திய நம்ம குறிப்பா கொஞ்சம் விசேஷமா அந்த தினம் நம்ம கொண்டாடுவது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் முழுமுதற் கடவுள் அந்த விநாயகர் பெருமான். அவனுடைய திருவடி மலரை வணங்கிதான் எல்லாம் பிள்ளையார் சுழி போட்டு செயலடியும் தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவனுக்காக நாம கொண்டாடக்கூடிய அந்த சதுர்த்தி ஹோமங்கள் எல்லாமே விமர்சையா நடக்கணும், இன்னும் விமர்சையா நடக்கணும். அதுக்காக நாம நம்ம கிட்ட இருந்து நம்ம துவங்குவோம். இந்த தினம் போது இந்த பூஜையை நாம துவங்குவோம். நாளை தினம் காலையில பந்தக்காலத்தில் நடக்கூடிய அந்த விழாவுக்கு ஒரு தொடர்ச்சியா நம்ம ஆலயத்துல நிறைய வைபவங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் குடம், சாயந்தரம் தீச்சட்டி விரலம், ஞாயிற்றுக்கிழமை ஆடி திருவிழா கரத்தல் திருவிழாக்கள் எல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் நாம எல்லாம் பொருட்களாக நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இப்போ நிகழ்ச்சிக்குள்ள நம்ம செல்வோம். எல்லாம் கையெடுத்து வணங்கிக்கோங்க. விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமை தேவ சர்வ காரியேஷு சர்வதா. அப்படியார் படிக்கணும். சுக்லான் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபவனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் ஓம் ஓம். கையெடுத்து வணங்குவாங்க. விநாயக பெருமான வேண்டிக்கோங்க. எல்லாம் வல்ல வேலமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேண்டிய எண்ணம் திருவருளோடும் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணையோடும் நிகழும் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்பிலியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய கணபதி ஹோமம் விசேஷ சங்கடஹர சதுர்த்தி பூஜையும் சிறப்பாக நடைபெறவும் நாங்களும் எங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று தேவ ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களது குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மாணவனாக அறிவாற்றலோடு சிறந்து விளங்கிடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும்
இறைவன் அருளால் கர்ப்பம் தரித்தவர்கள் நல்ல சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக ஆரோக்கியமாக இருந்திடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் சிறந்த லாபத்தோடு நல்ல முறையிலே நடைபெற்றிடவும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரன் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தழைத்தோங்கிடவும் இதுவரை தீராத கடன் அனைத்தும் நீங்கி புதுவாழ்வு பெற்றிடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உபயோகாரர்கள் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழ்ந்திடவும் நாளைய தினம் முதல் துவங்கக்கூடிய வேம்புலி எண்ணம் ஆலய ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெற்றிடவும் எந்த விக்னங்களும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் நல்ல முறையிலே ஆடித்திருவிழா நடைபெற்றிடவும் எங்களாலான சக்திக்குட்பட்டு பக்திக்குட்பட்டு இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி பூஜையை செய்கின்ற ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்தருமாறு பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பூவினால விநாயக பெருமான நினைச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் பிரம்மகேதவே நமஹ, ஓம் கணாபக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரந்தாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, பக்தவிக்னவிநாசகாய நமஹ, மகாகணபதேன சித்திவிநாயக சுவாமியே நமஹ. அநாவிதபரிவர்த்தவிஸ்வாச சமர்ப்பயாமி, சமஸ்தவிகார சமர்ப்பயாமி. சாந்த சுரபணி ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஆலய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியார் பெருமக்களுடைய நல்ல பக்தியினாலும் அம்மனுடைய திருவருளாலும் இது நாள் வரை எல்லா வைபவங்களும் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. நாளை காலை நம்ம ஆலயத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வு, நம்ம ஆடி வைபவத்துக்கு கொடியேற்றும் நிகழ்வு, பந்தக்கால் நடுதல். அதனால அந்த நல்ல வைபவத்துல தாய்மார்கள் நல்ல விதத்துல காலையில 6 மணிக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உதவிகரமா இருக்கும். தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து குங்குமம், மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த பந்தக்கால் நடுதல் நிகழ்வானது நடைபெறும். சுமங்கலி தாய்மார்கள் காலையில் அந்த நேரத்துக்கு ஒரு 6ல இருந்து 6:30 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சீக்கிரமா போயிடலாம். சீக்கிரமா வந்துட்டோம்னா நம்ம எல்லாரும் நல்ல முறையில சீக்கிரமா முடிச்சுட்டு எல்லாருக்குமே வீட்டுல காலையில எல்லா ஒர்க் இருக்கு. மைண்ட் வாய்ஸ் தான் சவுண்ட்ல வருதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு எல்லாரும் ஸ்கூல் அனுப்பணும்ல, இல்ல அதனால கணேசன் அதை பண்ணிருக்காரு. அவர் மட்டும் பேசும்போது சத்தம் வராது. அதாவது நாளைக்கு சீக்கிரமா எல்லாரும் வந்துருங்க. நம்ம நல்ல முறையில பூஜை முடிஞ்ச உடனே எல்லாரும் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னைக்கு மாலையில சுவாமி வீடு ஊர்வலம் இருக்கும்.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் இருக்கு காலையில. அப்புறம் அன்னதானம் நிகழ்வு இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஆலயத்தினுடைய பால்குட வைபவம் ஆகஸ்ட் 15 எல்லாருக்கும் லீவு தான். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட அந்த நல்ல நிகழ்வுல கலந்துப்போம். மாலை வழக்கம் போல சுவாமி வீதி ஊர்வலம் இருக்கு. அடுத்த நாள் சனிக்கிழமையும் அதே போலதான் பதிவிலக்கு பூஜை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோவில் திருவிழா. காலையில கரகம் ஊர்வலம், மதியம் குந்தன் கூழ்வார்த்தல் நிகழ்வு இருக்கு, அன்னதான நிகழ்வு இருக்கு, அன்னம் பாலித்தல். அதனால இந்த வைபவம் நம்ம குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கணும். காலையில நாளைக்கு முதல் நாள் நல்ல நிறைய தாய்மார்கள் அவசியம் வாங்க. ஏன்னா இந்த நிகழ்வு கோவில நல்லபடியா நடக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகளும் ஒரு முக்கியமான காரணம். வேம்புலி அம்மன் நம்ம வீட்டுல ஒரு நபர் மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா அதனாலதான் இந்த கோவில்ல கைங்கரியங்கள்லாம் நீங்க எல்லாரும் எடுத்து செய்யறதுனாலதான் அது நல்ல முறையில நடக்கிறது. யாரோ ஒரு 4 பேர் நடத்திருந்தாங்கன்னா அவங்க ஆப்சென்ட் ஆகணும் இன்னும் போயிடும். இந்த 2-3 வருஷமா செவ்வாய், வெள்ளி, சஷ்டி, கிருத்திகை எத்தனை பூஜை வச்சாலும் அது நல்ல விதமா நடக்கிறதுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுனாலதான் நாளை காலையில முதல் நிகழ்வு. அதனால எல்லாரும் காலையில 6 மணிக்கு வந்துடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா அந்த பந்தக்கால் நடுதல் நிகழ்வை துவங்குவோம். ஓம் சக்தி பராசக்தி. அதே போல இந்த மாசம் 29ஆம் தேதி நமது ஆலயத்துல வெள்ளிக்கிழமையில திருவிளக்கு பூஜை இருக்கு. யாராவது கலந்துக்கிறீங்க டோக்கன் வாங்கிக்கோங்க. பால் கொடுத்துக்கு டோக்கன் வாங்குறவங்க வாங்கிடுங்க. எல்லாருக்கும் गणपति ब्रह्मणा ब्रह्मणस्पदानुशेषादन राजाधिराजा विशक्तसागिनी नंदायंग शमनात्महे समेका नांगानगानाबुद्ध कामेश्वरो वै शमना धनुक देवाय वै शमनाय महाराजाय नमः. அதே போல வெள்ளிக்கிழமை பால்குட வைபவம் அன்னைக்கு காலையில நம்ம 7 மணில இருந்து இங்க காப்பு கட்டுற நிகழ்வானது துவங்கும். நல்லா காப்பு கட்டுறவங்க காலையில காப்பு கட்டிக்கலாம். होमं मारमं भूतः मुहूर्तः सर्वाभिषेकग्रस्तु शुभं भवतु. ओम अग्नये स्वाहा. ओम अग्नि धन्म वायवे स्वाहा. वायवे धन्म वर्णाय स्वाहा. वर्णाय धन्म मम. ओम भूमि स्वाहा. भूमि धन्म मम आकाशाय स्वाहा.
आकाशाय धनं पंचभूत देवताभ्यो स्वाहा पंचभूत देवताभ्यो नमः नवादष्टदिक् भालक देवताभ्यो स्वाहा अष्टदिक् भालक देवताभ्यो नमः गंगादि पुण्यनदी तीर्थ देवताभ्य स्वाहा पुण्यनदी तीर्थ देवताभ्यो नमः ओम श्री महागणपते स्वाहा महागणपते नमः ओम सकल समस्त सद्गुरु देवताभ्यो स्वाहा सद्गुरु देवताभ्यो नमः तत्तत् कुलदेवताभ्यो स्वाहा कुलदेवताभ्यो नमः क्षेत्र देवता वेमुलयम्मन देवने स्वाहा क्षेत्र देवता वेमुलयम्मन देवने नमः ओम दुर्गा लक्ष्मी सरस्वती स्वाहा ओम दुर्गा लक्ष्मी सरस्वती नमः ब्रह्म विष्णु महेश्वराय स्वाहा ब्रह्म विष्णु महेश्वराय नमः भूस्वा स्वस्वाहा भोगो स्वस्वाहा अग्नि स्वाहा अग्नि नमः ओम महागणपति ओम नरम मुहूर्तः संहोतस्तु ओम तत्पुरुषाय वक्रतुंडाय विद्महे तन्नो धन्यो प्रचोदयात् स्वाहा 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 ओम अग्निरूपस्य महागणपते नमः ओम नमो बृहस्पते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते अस्त्रंभोतराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमो नमः स्वाहा ओम नमो बृहस्पते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते अस्त्रंभोतराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमो नमः स्वाहा ओम नमो बृहस्पते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते अस्त्रंभोतराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुताय वरदमूर्ते नमः स्वाहा ओम नमो बृहस्पते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते अस्त्रंभोतराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमः स्वाहा ओम नमो बृहस्पते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते अस्त्रंभोतराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा गुरुवस्य महागणपतये इदं नमः ओम गणानां त्वा गणपतिं अवामहे कविं ओमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पते आनश्वन्नोदिविशदसाद महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं अवामहे कविं ओमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पते आनश्वन्नोदिविशदसाद महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं अवामहे कविं ओमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पते आनश्वन्नोदिविशदसाद महागणपते स्वाहा ओम महागणपते नमः ओम गणानां त्वा गणपतिं अवामहे कविं
पमस्तवसं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदा नशुन्नोदभिषेदसादनं महागणपते स्वाहा महागणपते नमः ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् उपमस्तवसं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदा नशुन्नोदभिषेदसादनं महागणपते स्वाहा महागणपते नमः ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् उपमस्तवसं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते नशुन्नोदभिषेदसादनं महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् ब्रह्मस्तवस्तं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते आनशुन्नोदभिषेदसादनं महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनां ब्रह्मस्तवस्तं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते आनशुन्नोदभिषेदसादनं ओम श्री महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनां ब्रह्मस्तवस्तं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते आनशुन्नोदभिषेदसादनं महागणपते स्वाहा महागणपते नमः स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय ह्रां ग्रीं ग्रूं गुम्बत् स्वाहा गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् महागणपतये नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शृण्वन् ज्योतिभिक्षीरसादनम् ओम श्री महागणपतये नमः ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरदो सर्वजनं समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरदो सर्वजनं समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरदो सर्वजनं समानय स्वाहा नमः ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरदो सर्वजनं समानय स्वाहा महागणपते नमः ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरदो सर्वजनं समानय स्वाहा महागणपते नमः ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं